ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் களம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய தேர்தல் பிறகு ஒரு நல்ல ஒரு புதிய துவக்கம். ஏன்னா இந்த நேரத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் என் பின்னால நீங்க உறுதியோடு நீங்க இருந்ததெல்லாம் என் வாழ்நாள் முழுதும் நல்லா மறக்க முடியாது. நீங்க கொடுத்த ஊக்கம் தான் அதெல்லாம். ஏன்னா தினம் தினம் எனக்கு அவ்வளோ மனசுல, எனக்கு என் கூட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க தான் முனைவர் சௌமியா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து தைரியம் சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும், இது ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், 2 மாசம் இல்ல, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ உணர்வுகள். காலையில ஒரு உணர்வு இருக்கும், மத்தியானம் இருக்கும், சாயங்காலம் ராத்திரி தூங்குறப்போ ஒன்று வேற மாதிரி இருக்கும். அதை அத்தனையும் கடந்து என்ன எதுக்கு கடந்தோம்? நீங்க தான், உங்களால தான், உங்களுக்காகத்தான். நீங்க கொடுத்த அந்த ஊக்கம், நீங்க கொடுத்த தைரியம் தான். ஏன்னா நாம ஊருக்கு போறப்போ, கிராமத்துக்கோ எங்க போனப்போ இந்த பசங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வருவாங்க. ஐயா 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 ஐயான்னு எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும். இந்த பசங்களுக்கு என்னடா நம்ம பண்ண போறோம்? உயிரே வச்சிருக்கிறாங்களே அவங்க மேல, என் மேல அவ்வளோ வேகம், அவ்வளோ வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நான் சௌமியா அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கு என்ன நம்ம செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்? இவங்களுக்கு படிப்பு நல்லதா கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், சுயமரியாதையோடு உங்களை வாழ வைக்கணும். அதாவது நம்ம செய்யணும். இருக்கிற காலத்துல நம்ம செஞ்சுட்டு போகணும். வேற என்ன எதிர்பார்ப்பு என் மேல அவங்களுக்கு இருக்கு? அவ்வளோ பாசம், அவ்வளோ பாசத்தோட அப்படியே வருவாங்க ஒவ்வொரு முறையும். நான் கார் உள்ள உட்காந்துருந்தா காரை சுத்தி அப்படியே இருப்போம். உள்ளெல்லாம் எனக்கு கலங்கும், கண்ணு வெளியில நான் காமிக்க கூடாது. ஆனாலும் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். நான் இன்னைக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம கான்ஃபரன்ஸே சொல்லிட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு பயிர் எது, களை எது என்று இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் களையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வீசியாச்சு. எல்லாம் இன்னும் நல்ல நமக்கு பயிர் நல்லா இருக்குது. அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். இந்த இயக்கம் இது ஒரு பெரிய இயக்கம். இதில் யார் வேணாலும் வரலாம், வந்து வாங்க, எல்லாமே வாங்க. இன்னொன்று நம்ம அருள் சொன்னார், பசுமை தாயார் சொன்ன போன்ற, இது ஏதோ வட தமிழ்நாட்டில் நம்ம பலமா இருக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் பலமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கான கட்சி கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கான இயக்கம் கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் இதில் வர வேண்டும். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதில் இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மல் கட்சி. அனைத்து மக்களுக்காக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. எல்லாரும் வர வேண்டும். இதில் நாம் ஒரு பகுதியில் பலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த பலத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இனி வரும் காலம் அதை செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். இதற்கு முன்பு எவ்வளோ இடைஞ்சல்கள், தடைகள் எல்லாம் இருந்தது. ஐயா சுத்தி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்தி எல்லாம் ஐயாவை தவறுதலாக வழி நடத்திய பிறகு இதெல்லாம் இவங்களை போடணும் அப்படி நிறைய இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம தெளிவா இருக்கிறோம், எல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், தயாராகுங்கள், இறங்குங்க, களத்தில் இறங்குங்க.
நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. நீங்க தான் அங்க வெற்றி பெற போறோம். நம்ம தான் வெற்றி பெற போறோம். இந்த களம் நமக்காக அமைத்த களம் இது. நமக்காக அமைத்த களம் இது. அதனால்தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள தீய சக்தி திமுக அகற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு முழுமையாக இல்லை. மக்களும் இன்னும் முட்டாள்கள் கிடையாது, புத்திசாலிகள். மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம். ஆனா இந்த தேர்தலில் ஒன்று என்னன்னா, இனி பணத்துக்கு மதிப்பு கிடையாது தேர்தலில். இது அப்படியே போனோம், இப்படியே போனோம். அது எப்பா இதுக்கப்புறம்லாம் நடத்த முடியாதுப்பா.